Hello everyone. So நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பேரண்ட்ஸாக. ஸோ ஈவன் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்டு, எங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த கோச்சிங்கில் போய் சேரலாம். ட்ராப்பர்ஸ்க்கு வந்து வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. சப்போஸ் ட்ராப்பர்ஸ்க்கு ஓகே சொல்லலை அப்படின்னா தயவுசெய்து இந்த போன வீடியோ காட்டுங்க பேரண்ட்ஸ்கிட்ட. அதுக்கப்புறமேலேருந்து அவங்க எடுக்கிற முடிவில் நீங்களும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ட்ராப்பர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க ப்ரோ, ஆனால் எது பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நல்லா பாருங்கள், கோச்சிங் சென்டர் வந்து மெயினாக ரெண்டு வகை இருக்கும். ஒன்று என்னது? ஒன்று ஆன்லைன் கோச்சிங், ஃபுல்லாக ஆன்லைனில் கிளாஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். இப்போ எடுத்தோடனே மோஸ்ட் ஆஃப் த எல்லா பேரண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். ஏன்னா பசங்க வந்து அங்கே போய் இருப்பாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது, அங்கே வந்து அவன் எப்படியோ படிச்சிருவான். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, ஆஃப்லைனில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதுமாதிரி ஆன்லைனில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ இதில் நான் ஸ்கிரிப்டிங் எதுவுமே பண்ணல. முன்னாடியே எனக்கு என்னென்ன ஃபேக்டர் தோணுதோ, நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடத்துகிறவங்க ஆகட்டும், டியூஷன் சென்டர் மாதிரி தனியாக வச்சு நடத்துகிறவங்க ஆகட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பக்கத்து தெருவிலே ஒரு நீட் அகாடமின்னு சொல்லி திறந்துருப்பாங்க. இல்லை சார் நான் படித்த ஸ்கூல்லேயே வந்து இப்போ ட்ராப்பர் கோர்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ஸ். ஓகேவா? அதாவது கிளாஸில் நீங்கள் போய் உட்காந்து படிப்பீங்க, அது எல்லாமே ஆஃப்லைனில் வரும். ஸோ ஆஃப்லைனில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? சரி, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கிளாஸில் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ கிளாஸில் போய் உட்காந்து அட்டென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா முன்னாடி சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் நடத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டாபிக், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டாபிக். அப்போது நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை, பட் கிளாஸில் போய் உட்கார பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் இது அந்த மாதிரி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அட்வான்டேஜ். சரிங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு. சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட் வந்து ஆஃப்லைன் கிளாஸே ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க டீச்சிங்கில். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னா டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறப்போ நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும் ஒரு சில அட்வான்டேஜஸ். நாலாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் கேட்கலாம். சரிங்களா? எனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையும் சொல்கிறேன். டவுட் கேட்க முடியும். சரிங்களா? டவுட் கேட்கலாம், ஸ்டாஃப்ஸ் கிட்டே டவுட் கேட்க முடியும். ஓகே, இப்போ இதே ஆன்லைனுக்கு வருவோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் தான் கிளாஸ் பார்க்க போகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் கிளாஸ் பார்க்குறப்ப நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு 2 ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க. அப்போது ஆன்லைனில் சொன்னால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் கிளாஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து ஆட்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஸோ நீங்கள் வாட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, யூடியூப்ல நான் செல்ஃப் ஸ்டடி தான் சார் பண்ண போறேன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு XYZ ஒரு யூடியூபரோட சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அவர்கிட்ட வீடியோ போட்டு வச்சிருக்காருல்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, எந்த டாபிக் அப்புறம் எந்த டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஷெட்யூல்டு டீச்சிங் இருக்காது. இதில் இருக்க அட்வான்டேஜ் இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் யூடியூப் சேனல் திறந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வேறு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் நடத்துறது எனக்கு ஏதோ புரியுது, ஆனால் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு டெஸ்ட் கிடைக்காது ஆன்லைனில். புரியுது நான் சொல்கிறது? புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன்னு சொன்னால் போய் நேரில் உட்கார்றது ஒரு ஃபீல் கரெக்டாக இல்லை. நேரில் கிளாஸை வந்து வாத்தியாரை நேராக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சருக்கு அப்புறம் ஒரு அடுத்த லெக்சர். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது ஆன்லைன்னு சொல்கிறத விட செல்ஃப் ஸ்டடின்னு கூட வச்சுக்கலாம். நானாக படிக்கிறேன். அப்போ செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபோனில் வந்து திடீர்னு நீங்கள் இன்னைக்கு இந்த டாபிக் பார்ப்பேன், நம்ம அந்த டாபிக் பார்ப்பேன், அப்புறம் அந்த டாபிக் பார்ப்பேன், நடுவில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை விட்டுட்டு போயிடுவீங்க. ஆஃப்லைனில் ஒன்று டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டு இருக்காது. ஆஃப்லைனில் நீ வாத்தியார்ட்ட போய் நேரில் டவுட் கேட்கலாம். ஆன்லைனில் எங்கள் யூடியூபர் கமெண்ட்டுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டாங்க, கமெண்ட்டில் பார்ப்பாரனே தெரியாது. அப்படின்னா உனக்கு இங்கே டவுட் செஷன்ஸும் இருக்காது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இப்போது ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஃபீஸ் பயங்கரம் சார். 1.5 லட்சம் சார், 2 லட்சம் சார், 3 லட்சம் சார். போய் இங்கே படித்தேன், பச்சை பூங்கால படித்தேன், 2 லட்ச ரூபா ஃபீஸு, 2 லட்சம் ஹாஸ்டலுக்கு, மாதத்துக்கு 18,000 ஹாஸ்டலுக்கு மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம் சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, அவங்க பண்ணுறது.
சார் அந்த வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கும், ஓகேவா? ஹிந்தியில் சொன்னீங்கன்னா அது பேர் வந்து ஸ்கைக்கு ரிலேட்டடாக சம்திங். ஓகே ஓகே. அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். இந்த நிறைய பிரான்ச் இருக்குது. ஈவன் இன்னைக்கு காலையில் கூட ஃபோன் போட்டு சொன்னாங்க 1.5 லட்ச ரூபா கட்டி படித்தோம் சார், அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நடத்துகிறதே இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும், சரிங்களா? அப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, சரியா? திண்டுக்கல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரான்ச்சில் ஒரு பேட்சில் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்குவான். மார்க் வாங்குறது பூராமே ஒரே ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் மார்க்கே வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பேனர் அடிச்சு வச்சிருப்பான். பேனர் அடிச்சது பார்த்து ஓஹோ பரவாயில்ல, இந்த ஸ்கூலில் வந்து இத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, சரிங்களா? நேற்று நியூஸ் ஹவரில் பார்த்தேன், ஏதோ ஒரு ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 597 மார்க் வாங்கியிருக்கான். எதில்? போர்டு எக்ஸாமில். நீட் அச்சீவர்னு சொல்லி பக்கத்துலேயே ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் 620, ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா 558. இந்த 2 பேரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் ஒரு ஸ்கூல்னு சொன்னால் அந்த ஸ்கூல்லேருந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேராவது நீட் எழுத போயிடுவான். கரெக்டாக இல்லையா? ப்ரைவேட் ஸ்கூல் பற்றி உங்களுக்கே தெரியும். ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 50-60 பேராவது நீட் எக்ஸாம் எழுதுவான். அந்த பையன் 597 மார்க் வாங்கியிருக்க பையனோட பேர் அங்கே ஐஐடியில் லிஸ்ட்லேயும் இல்லை. ஐஐடியில் வந்து செலெக்ஷனே இல்லை அவங்களுக்கு. ஐஐடி லிஸ்ட்லேயும் அவங்க பேர் கிடையாது, நீட் லிஸ்ட்லேயும் பேர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்டாக பண்ணுற ஸ்கேம் என்னன்னா, 12th கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லி 11th ஜாயின் பண்ண சொல்லுவான். என்ன கோர்ஸ்னு சொல்லுவான்? இன்டகிரேட்டட் கோர்ஸ். 11th 12th நாங்கள் வந்து நீட் ஜேஇக்கு வந்து ப்ரிப்ரேஷன் கொடுப்போம். ஆனால் 12th முடிக்கிறப்ப செலெக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் செலெக்ஷன் இருக்காது. அப்போ என்னதான் சார் பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்க எல்லாத்தையும் ட்ராப்பர் பேட்சில் உட்கார சொல்லுவான், சரிங்களா? அப்போ ட்ராப்பர் பேட்சில் உட்கார சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட் ஷேக்னு சொல்லி ஒரு பையன், அந்த பையன் இப்போ 95% ஜேஇல இந்த மாதிரி மார்க்லாம் வாங்குவாங்க. தேவையானது ஹார்ட்வேர் நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போ நல்லா பாருங்க, மார்க் வந்து ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவான், மற்ற பேட்ச்க்கெல்லாம் ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இருக்காது, சரிங்களா? டீச்சர்ஸ் வந்து பெஸ்ட் டீச்சர் வந்து ஒரே ஒரு கிளாஸில் தான் வச்சிருப்பாங்க. மொத்தம் ஒரு ஸ்கூலில் வந்து 5-6 பேட்ச் இருக்குன்னு சொன்னால் ஒரு பேட்ச்க்கு தான் அவங்க பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்களே தவிர எல்லா பேட்ச்க்கும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் நடக்கிறது இதுதான் சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெஸ்ட் டீச்சர்ஸ், பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. சார் நீங்கள் வந்து கம்மியாக தான் படிக்கிறீங்க, ஓகேவா? தெரியும், கம்மியாக படித்ததுனால தான் நம்ம இந்த இடத்துல ட்ராப்பர் செஷன்லேயே வந்திருக்கோம், கரெக்டாக இல்லையா? அப்போது உனக்கு நல்லா நடத்திட்டு, கரெக்டாக இல்லையா, நல்லா நடத்தி எல்லாருக்கும் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும் அதை கொடுத்துட்டு உன்னை நீட் எக்ஸாம் எழுத சொன்னால் தானே அது ஒரு லாஜிக், அதுதானே ஒரு நியாயம். இவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங்ல, இல்லை இந்த பையன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சி செக்ஷனோ டி செக்ஷனோ போட்டுருவான். சார் நான் வந்து நல்லா படிச்சேன்னு சொன்னால் நல்லா படம் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா நடத்தவே இல்லை, அப்போ எப்படி நீ நல்லா படிச்சு? ஏன்னா வைக்கிற டெஸ்ட் எல்லாருக்குமே சேமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட் ஃபெசிலிட்டி நடத்திட்டு டெஸ்ட் எழுதுவாங்க, அந்த பெஸ்ட் ஃபெசிலிட்டி தான் அந்த கொஸ்டின் பேப்பரும் செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேட்ச் வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. உனக்கு நடத்துறது இன்னொரு ஸ்டாஃப். இந்த ஸ்டாஃப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபெசிலிட்டி ஒரு கிளாஸில் இருக்கும், மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா தான், சரிங்களா? அந்த இடத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, இதுதான் உண்மை, சரிங்களா? இப்போ ஈவன் என்னோட டியூஷனில் படிக்கிற ஒரு பையனோட பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்க, சரி நம்ம கொண்டு போயிட்டு அவனை வந்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்த்துருவோம், நல்லா படித்து வந்துடுவான். அந்த பையன்கிட்ட கேட்குறேன், அவன் சொல்கிறான் ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு ஒரு லெசனுக்கு 20 ப்ராப்ளம் நடத்தி போட்டாங்கனே. 20 ப்ராப்ளம் சார், 30,000 கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி வாங்கியிருக்காங்க, சரிங்களா? என்னோட கிராஷ் கோர்ஸ் தான் நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 30,000 கிராஷ் கோர்ஸ் வாங்கிட்டு 20 ப்ராப்ளம். நான் கேட்டேன் மார்க் டெஸ்ட் எவ்வளோ தம்பி எழுதுனேன்? மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சார், அதை விட அதிகமாக நான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், சரிங்களா? அப்போ நல்லா பாருங்க, நல்ல இன்ஸ்டியூட் தான், சரிங்களா? பேர் போன இன்ஸ்டியூட் தான் அது எங்கள் ஊரில். இப்போ நல்லா பாரு, ஷெட்யூல்டு டீச்சிங் வந்து ஒரு செக்ஷனில் நடக்குமே தவிர மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ தானோ, சரிங்களா? வருவாங்க, சும்மா நடத்துவாங்க, டாபிக் முடிஞ்சிருச்சு, ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் நடக்கும், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நல்ல ஸ்டாஃப்ஸை போட்டு நடத்த வைக்கணும், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாஃப் ஒரு பேட்சில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ரேங்க் கொடுக்குற பேட்ச். டவுட் செஷன் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்குறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. பட் ஸ்டாஃப்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தடவை தான் டவுட் கேட்பீங்க சொல்லுங்கள்? அந்த ஸ்டாஃப்ஸ்க்கே இப்போ யோசிச்சு பாருங்க, இது வந்து உங்கள் ஸ்கூலில் கூட நடந்திருக்கும். ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டாஃப் சொல்லி புரியல, அது எப்படி சார் வந்துச்சுன்னா அது அப்படிதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ச் எல்லாத்துலேயுமே வர ஸ்டாஃப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ நீங்களும் 2-3 தடவை கேட்பீங்க, அவங்க அதை அப்படி தாண்டா படிச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்.
சார் பரவாயில்ல சார், பெரிய இன்ஸ்டியூட் இல்லை, சின்ன இன்ஸ்டியூட் தான், அந்த இன்ஸ்டியூட்லேயே மொத்தமே 15 பேர் தான் படிக்கிறாங்க, அப்போ எங்கள் பையனும் பெஸ்ட் பேட்சில் படிப்பான். சார் யோசிச்சு பாருங்க சார், அந்த இன்ஸ்டியூட்டில் 15 பேர் தான் படிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இருக்கவே வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் IIT கோச்சிங் சென்டர் சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அவங்க வந்து அவ்வளோக்கு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஏனோ தானோ நடத்துவாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சரியா, இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் நாங்களும் போய் அகாடமியில் சேர்ந்துருப்போம், எனக்கு கண்டிப்பாக சேர்த்து விட்டுருப்பாங்க வீட்டிலேருந்து. ஃபிசிக்ஸு அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா? டெஸ்ட்டு நடத்தினதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் வச்சுட்டு பசங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷன் செஷன் தேவைப்படுறப்ப ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் யாராச்சும் மோட்டிவேஷன் கொடுத்தாங்களா? ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா, அவன் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான், அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு 500க்கு மேலே வருது, எனக்கு தேவை என்ன ரிவிஷன் மட்டும்தான் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லை எனக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ்க்குள்ளே வாங்க. சரிங்களா, உங்களுக்கு எதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு இன்ஸ்டியூட் வந்து எல்லாம் பண்ணுறாங்க சார், மோட்டிவேஷன் செஷன் வச்சுருக்கான், சரிங்களா, பசங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது காமிக்கிறாங்க இதுதான் அப்பேரட்டஸ், இது இப்படி தான் ஒர்க் ஆகும், இது எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்படின்னா ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அன்றைக்கி ஒரு லெக்சரில் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அவங்க வந்து ஃபுல்லாக ஷெட்யூலை மாற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நடத்துகிறாங்க, பேசிக்லேருந்தும் வராங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. மேலாப்பில் புக்கை மட்டும் வாசிச்சுட்டு போகிறாங்க. இல்லைனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, புக்கே சுத்த தொடவே மாட்டாங்க, எங்களோட இன்ஸ்டியூட்டோட மாடியூல் இருக்குப்பா அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதை தான் நீ படிக்கணும், வேறு எதுவுமே நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறதும் தப்பு. சரிங்களா, இது எல்லாத்தையும் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க, கொடுங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் இப்போ கூட ஏன் ஆஃப்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களால் பசங்களை பார்த்துக்க முடியாது. சரிங்களா, அதே மாதிரி ஆன்லைனில் அவன் டெஸ்ட்டு எழுதல, அவன் படிக்கிறானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, பேசாமல் நம்ம ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டுருவோம், காசு போனால் போயிட்டு போகுது சார், காசு போனால் செலெக்ஷன் வந்தால் பரவாயில்ல சார், காசு போட்டு செலெக்ஷன் வரலையே என்ன சார் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனோட நான் வந்திருக்கேன். சரிங்களா, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸு ஆன்லைனில், ஆனால் இந்த கோர்ஸில் உங்களுக்கு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் லெக்சர்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். லைவ்ல பார்க்கலாம், கிளாஸ் உட்காந்து அப்பயே வந்து டவுட் இருந்தால் டவுட்டை அப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை லைவ் கிளாஸ் இப்போதைக்கு அந்த டைமுக்கு பார்க்க முடியல, இல்லை ரெக்கார்டட் பார்க்கலாம், ரெக்கார்டட் லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுறாங்களா, மோட்டிவேஷன் செஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, மோட்டிவேஷன் செஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறோம், அது புரியல அப்படின்னா இன்னும் பேசிக்ஸ்லேருந்து கொண்டு வருவோம். சரிங்களா, பேசிக்லேருந்து லெக்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது, அப்பயே வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு அப்பயே அவங்க டவுட்டை கேட்கலாம். சார் சப்போஸ் நாங்கள் ரெக்கார்டில் பார்த்தோம், அப்புறமே எங்களால் எப்போ சார் டவுட் கேட்க முடியும், டவுட் செஷன் சொல்லி ஒரு டவுட் செஷன் இருக்கும். அந்த டவுட் செஷனில் எல்லாருமே, சரிங்களா, பேட்ச்லாம் கிடையாது, எல்லாருமே ஒரே பேட்ச், எல்லாருக்குமே பெஸ்ட் எஜுகேஷன். காஸ்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் போகிறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இருந்தாலும் சார் டெஸ்ட் வைப்பீங்களா, டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபோர்ட்நைட் டெஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து வரிசையாக வரும். சார் எங்களுக்கு எப்படி சார் தெரியும், நீங்கள் டெஸ்ட் வச்சிங்கன்னா மார்க் வருமா? டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் தான் நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சப்போஸ் பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பையனோட பர்ஃபார்மன்ஸு எவ்வளோ மார்க் எவ்வளோ டைமில் அட்டென்ட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பையனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சார் ஆன்லைனில் நிறைய பாருங்கள், ஆன்லைன் ஆஃப்லைன் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் அந்த இன்ஸ்டியூட் தான் ஃபுல்லாக பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆன்லைன் நம்ம செல்ஃப் ஸ்டடி யூடியூப்பை பார்த்து படிச்சுக்குவோம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கண்டிப்பாக திரும்பி தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ இதான் ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ ஆன்லைனும் ஆஃப்லைன் ரெண்டுத்தோட ஃபீல், ரெண்டுத்தோட அட்வான்டேஜஸை மட்டும் எடுத்துகிட்டு தான் என்னோட கோர்ஸே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடைக்குது, ஏன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா யாருமே ரெக்கார்டட் லெக்சர்ஸ் தர மாட்டாங்க. சப்போஸ் வந்து ஒரு பையன் வந்து அன்றைக்கி லீவு, அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, அந்த லெக்சர் திரும்பி அவனால் பார்க்கவே முடியாது. பையனுக்கு திரும்பி டவுட் இருக்குன்னா அன்னைக்கு நடத்தின இல்லை, அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோதான் சார் கேட்டு முடிப்பாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லெக்சர் நமக்கு எப்போ வருமோ அந்த டவுட்டாகவும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் மாதிரி ஃபீஸ் எல்லாம் அதிகமாக கேட்கவே மாட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் செஷன் இருக்கும். அவங்களுக்கு மென்டர்ஸ் அசைன் பண்ணியிருப்போம். இந்த மென்டர்ஸ் கிட்ட அவங்க என்ன வேணாலும் ஃப்ரீயாக பேசிக்க முடியும். சரிங்களா? நீங்களே இன்ஸ்டியூட்டில் பசங்களை விட்டுருப்பீங்க. இன்ஸ்டியூட்டில் பசங்களை விட்டதுக்கப்புறம் மார்க் எவ்வளோ வருது, பசங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட எதாவது பேசணும்னு தோணுதா, இதெல்லாம் சொல்லி யாருமே முன்னாடி வந்து நிற்கிறது கூட கிடையாது. நாங்கள் இன்னும் நின்றுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஸோ மென்டர்ஷிப் செஷன் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து மென்டர்ஸ் உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க உங்கள் பசங்களுக்கு. அவங்க வந்து அவங்கள மென்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்கல, நீங்கள் எப்படி பண்ணீங்க, லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் எப்படி நீட்டாக கிராக் பண்ணீங்க, நீங்கள் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க. ஏன்னா மேபி ஒரு வாத்தியாராக பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஈஸிடா அப்படின்னு தோணும். பட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மேபி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சில லெசன் வந்து நிறைய நிமோனிக்ஸ்லாம் இருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா எனக்கு தெரியாது. பட் அந்த மென்டர்ஸ் வந்து அவங்களும் நீட்டாக கிராக் பண்ணியிருக்காங்க, ஜேஇ எக்ஸாமே கிராக் பண்ணியிருக்காங்க, போர்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன, அதனால அவங்க மார்க் கம்மியாக இருக்கும். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த மென்டர்ஷிப் செஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்லையும் பண்ணுறது கிடையாது. டவுட் செஷன் எல்லாருக்குமே காமன், மென்டர்ஷிப் செஷன் எல்லாருக்குமே இருக்கும். யார்கிட்ட வேணால் நீங்கள் போய் டவுட் கேட்கலாம். மென்டர்ஸ் ஓகே எனக்கு வந்து படிக்கிறேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, அப்போ அவங்க அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மென்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் இது நல்லாயிருக்கும், இல்லைன்னா அவங்க எழுதி வச்சிருக்க நோட்ஸ் மேபி கொடுத்து ஹெல்ப் பண்ணல. என்னோட நோட்ஸ் நான் இப்படி தான் எடுத்து ஞாபகம் வச்சிருந்தேன், நீ இதே மாதிரி எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துமே சப்போஸ் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறேன்னா சேர்த்துக்கோங்க. சார் ஓகே சார், இந்த இன்ஸ்டியூட்டில் உங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் வந்து சேர்க்குறோன்னு சொன்னால் இப்போ என் பையன் படிக்கிறானா இல்லையா, அந்த ஒர்க் வந்து டெய்லி நீங்கள் பண்ணணும். எப்படி சார் நாங்கள் பண்ண முடியும், எங்களுக்கு அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. கண்டிப்பாக அவன் டெய்லி கிளாஸை முடித்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறான்னா 6 o'clock to 8 o'clock கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இந்த டைமில் கிளாஸ் இருக்குது, அப்போ அந்த கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறான்னா, அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறான்னா, டெய்லி என்ன பண்ண போகிறோம், சரிங்களா, அந்த டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், அது வந்து டெய்லி வந்து ஷெட்யூல் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம். இன்றைக்கி வந்து இதை பண்ணுங்கள், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. நான் இன்றைக்கி இதுக்கு வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி டெய்லியாக வந்து ஒரு நோட்ஸ் போட்டு நான் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ண போகிறேன் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அனௌன்ஸ் பண்ணணும், எங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் பாருங்கள், அவன் அதை பண்ணுறான்னா, பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்னு கேளுங்க. மார்க் கம்மி ஆகுதா எங்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். சார் இந்த மாதிரி மார்க் கம்மியாயிடுச்சு, நானும் ஒரு ரீசன் கேட்பேன், ஏன் கம்மியாச்சு, என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக எங்கள்கிட்டையும் பேச முடியும். எப்போனாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச முடியும். சரிங்களா? ஸோ நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா லாஸ்ட் வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பின் செக்ஷன்லேயும் நான் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே சப்போஸ் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இல்லை சும்மா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களையும் நம்ப வேண்டாம். ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படித்தாங்க, அதில் எத்தனை பேர் தான் பாஸ் பண்ணுறான், இது வந்து நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்படியே விட்டுற வேண்டாம். ஓகேவா? சும்மா டெய்லி என்ன படிக்கிறீங்க, என்ன கற்றுக்கிட்ட, இது வந்து அப்பப்போ கேளுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. பரவாயில்ல, அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க நம்மள்கிட்ட, நம்ம அவங்களுக்காகயாச்சும் படிக்கணும். ஸோ டெய்லி இதை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். டெஸ்ட்டோட ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்பில் வந்து வந்துடும். நீங்கள் அதை வந்து பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து பேசுங்க, எங்கள்கிட்ட பேசுங்க. ஸோ இது நான் சொல்ல நினச்சது. தயவுசெய்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலாம் கிடையவே கிடையாது சார். யூடியூப்பை பார்த்து அவங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்க, அந்த வருஷம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஒரு லென்த்தி வீடியோ, ஒரு லாங் வீடியோ பார்க்கணும். 5 minutes வீடியோ, 10 minutes வீடியோ பார்த்தாலும் டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஒரு கான்செப்சுவல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் மாதிரி தான் நீங்கள் போக முடியும். சரிங்களா? ஸோ அதில் தான் ஒரு ஷெட்யூல்டு டீச்சிங் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக தானே கிடைக்கிது, அதை பார்த்து போகட்டும் அப்படின்னு சொன்னால், அது வந்து எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸில் யாருமே தமிழில் சால்வ் பண்ணியே போடுறது இல்லை. அந்த மாதிரி ஃபீல்டில் உங்களுக்கு பசங்களும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, யூடியூப்பில் தமிழில் யாருமே பண்ணுறதே இல்லை. ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொன்னால் அதில் எல்லாத்துலேயுமே இந்த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு. சப்போஸ் இந்த கோர்ஸ் எங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு இந்த கோர்ஸோட டீட்டெயில் வீடியோ நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா கூட ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.